ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சில இருந்து எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான நோட்டிபிகேஷன் மே செகண்ட் வீக் இல்லைன்னா தேர்ட் வீக்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. சிஜிஎல் அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வருஷம் 15,000 வேகன்சி எஸ்எஸ்சில இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சிஹெச்எஸ்எலுக்கான நோட்டிபிகேஷன் மே எண்டுக்குள்ள நாம வந்து எதிர்பார்க்கலாம். 12ஆம் கிளாஸ் முடிச்சிருந்தாலே சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். 3000 இருந்து 5000 வேகன்சி இந்த டைம் ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்து ஜூன்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் ஜூலை டு ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நோட்டிபிகேஷன் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு செப்டம்பர்ல என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷனும் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷனும் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தாலே போதுமானது. அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அக்டோபர் டு டிசம்பருக்குள்ள மேக்சிமம் டிசம்பருக்குள்ள பாத்தீங்கன்னா குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப அடுத்தடுத்து ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில இருந்து நியூ நோட்டிபிகேஷன் புதிய நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி வந்த நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா குரூப் டியோட எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ மே 7ல இருந்து பாத்தீங்கன்னா என்டிபிசி யூஜிக்கான சிபிடி 1 எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ இன்னையோட ஒரு 3 நாளைக்கான எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. அடுத்து என்டிபிசி யூஜிக்கான எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்திருந்த நோட்டிபிகேஷனுக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் எடுங்க. நான் இப்பதான் மேம் புதுசா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன், இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இப்பதான் நான் காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கேன், என்னோட 12th லெவலுக்கான எக்ஸாம்ஸுக்குலாம் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், நான் டிகிரி லெவலுக்கான எல்லா எக்ஸாமுக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், என்னோட ப்ரிப்பரேஷனை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, எப்படி டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியல, கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எல்லா சிலபஸுமே கவர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எஸ்டர்டே நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. நீங்க ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட சிலபஸ். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும் நல்லா படிச்சா போதும். எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இதுதான் உங்களுக்கு சிலபஸ். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச கிராமர், ஒக்காபுலரி இதுதான் வரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன்ல இருந்து அட்வான்ஸ் மேக்ஸ் வரைக்கும் ஓவராலா ஒரு 15ல இருந்து 20 டாபிக் வரைக்கும் கவர் பண்ணணும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 18 டாபிக் வரைக்கும் நீங்க கவர் பண்ணணும். அனாலஜில இருந்து பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வரைக்கும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th படிச்ச பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மட்டும் நீங்க ரிவிஷன் பண்ணாலே போதும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு சிலபஸ். இது எல்லாமே மொத்தமா கவர் பண்ற மாதிரி எல்லா எக்ஸாமும் ஒரே கோர்ஸ்லயே உங்களுக்கு கவர் பண்ற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். இதுல 50+ எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ரயில்வேனா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். இதுல உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் வந்து இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்திருப்போம். நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். காலேஜ் போயிட்டே படிக்கிற ஸ்டூடெண்ட் எந்த டைம்னாலும் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சரி எந்த டைம்னாலும் கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். வாரம் உங்களுக்கு வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த பிளானை முடிக்க ஒவ்வொரு சாட்டர்டேவும் நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் வந்து தமிழ் மீடியமும் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியமும் அட்டன் பண்ணிக்கலாம். கிளாஸஸும் பாத்தீங்கன்னா தமிழ்லயும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும், இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, சோ இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500. ஓகே, ஒரு டைம் தான் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இப்போ நம்ம ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுனால நீங்க 1899 பே பண்ணாலே லைஃப் டைம் வேலிடிட்டியில ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப புதுசா இப்போ ஏப்ரல் மேல நீங்க காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஏப்ரல் மேல நீங்க 12th முடிச்சிட்டீங்க, அடுத்து காலேஜ் ஜாயின் பண்ண போறீங்கனாலும் நீங்களும் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 10th லெவல், 12th லெவல், டிகிரி லெவல் போஸ்ட் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். இப்போ 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 10th லெவல் போஸ்ட், 12th லெவல் போஸ்ட் ரெண்டுக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ அதனால காலேஜ் படிச்சிட்டு இருந்தாலும் சரி, இப்போ நீங்க 12th முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, எல்லாருமே உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஓகே, ஒரு டைம் நீங்க 1899 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதனாலதான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1 இயர் வேலிடிட்டி மட்டும் போதும். இப்ப ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் வருது. எனக்கு இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு மட்டும் கிளாஸ் போதும். அதே மாதிரி சிஆர்பிஎஃப் ஓட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு மட்டும் எனக்கு கிளாஸஸ் போதும். இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்றேங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1399. இதுலயே உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்னு எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸா இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகிரும். இது எல்லாமே சேர்த்து 1 இயருக்கு நீங்க 1399 தான் பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் அப்படின்னா 1899 மட்டும் பே பண்ணா போதும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர், இப்ப இருக்க எல்லா எக்ஸாமுக்குமே கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப கூட நடந்துட்டு இருக்கக்கூடிய என்டிபிசி யூஜி எக்ஸாம் எடுத்துக்கோங்க. கரண்ட் அஃபேர் எந்த ஸ்டூடெண்ட்லாம் டெய்லி பேசிஸ்ல படிச்சுட்டு போனாங்களோ அவங்க இன்னைக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 28ல இருந்து 30 கொஸ்டினுக்கு மேலேயே அட்டன் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஓவரால் அட்டெம்ப்ட் பாத்தீங்க அப்படின்னா 85, 88 அந்த ரேஞ்சில இருக்கு. அப்ப கரண்ட் அஃபேர் வந்து எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உட்காந்து 8 மாச கரண்ட் அஃபேர், 6 மாச கரண்ட் அஃபேர்னு உட்காந்து படிக்கிறதுக்கு பதிலா அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர் அன்னன்னைக்கு படிக்கணும். சோ அதுக்காக தான் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். டெய்லி கரண்ட் அஃபேரை நீங்க டெய்லி படிச்சுட்டு அன்னைக்கே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 799. ஆனா நீங்க 699 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். டெய்லி நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். இதுலயே கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருவோம். அதே இது 1 இயருக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப என்டிபிசி யூஜி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். இதுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 799 கூட நீங்க கரண்ட் அஃபேருக்கு பே பண்ண வேண்டாம். 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, இந்த கிளாஸஸா இருக்கட்டும், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் போன்லயும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லார் கையிலயுமே இப்ப ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. உங்களோட மொபைல் போன் வந்து ஆண்ட்ராய்டா இருந்தாலும் சரி, ஐஓஎஸ் இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட லேப்டாப் அல்லது பிசி என்ன டிவைஸ் இருந்தாலும் நம்ம கிளாஸஸா இருக்கட்டும், வீக்லி பிளானா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், எதுனாலுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும், இப்பதான் புதுசா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், நான் ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க எல்லா எக்ஸாமுமே கவர் பண்ணணும், இப்பதான் புதுசா படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்ல அப்கமிங்ல வரக்கூடிய குரூப் டி எழுத போறீங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. என்டிபிசி யூஜி எக்ஸாம் பாத்தீங்கன்னா அடுத்து ஜூன் 13ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, கரெக்டா இன்னொரு 1 மந்த் டைம் இருக்கு. இந்த 1 மந்த்ல கூட உங்களால 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை ரிவிஷன் பண்ண முடியும். கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் என்டிபிசிக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் என்டிபிசிசிஎன் மெசேஜ் பண்ணுங்க. அதே இது லைஃப் டைம் வேலிடிட்டியில கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் சிஎன் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நான் சொல்லியிருக்க ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப யூஜி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாமே படிச்சு ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எழுதின ஸ்டூடெண்ட் இப்ப நல்லா எழுதிட்டு வராங்க. 85, 88, 80 அந்த மாதிரி ரேஞ்சில வந்து அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஆனா அந்த லாஸ்ட் மினிட்ல உட்கார்ந்து எக்ஸாமுக்கு 1 மாசம் முன்னாடி உட்கார்ந்தோ இல்லைன்னா டெஸ்ட் கரெக்டா எடுக்காமலோ சிலபஸ ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணாமலோ அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படி படிச்ச ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 50 கொஸ்டின் 40 கொஸ்டின் அந்த மாதிரி தான் அட்டன் பண்றாங்க. சோ உங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா 100 மார்க்குக்கு எக்ஸாம் அப்படின்னா ஒரு 85 to 90 இந்த ரேஞ்சில நாம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வைங்க. டாப்பரா செலக்ட் ஆகணுங்கிற மாதிரி டார்கெட் வைங்க. ஓகே, இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்க, புதுசா படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 4 மாசம் கன்சிஸ்டன்சியோட படிச்சீங்க அப்படின்னா
சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கலாம், சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெடியா இருந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ற கேப்புக்குள்ள நீங்க என்ன பண்ணிடலாம், ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த 85 to 90 ஸ்கோரை வந்து கொண்டு வந்துடலாம். எல்லாமே எஃபர்ட் தான். கரெக்டா எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா சக்சஸ் வரப்போகுது. ஓகே. அதே இது நாம வந்து படிக்காம போய் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா அப்போ வந்து கிளியர் பண்ண முடியாது. கரெக்டா ஆரம்பத்துல இருந்தே ஒரு பிளானோட ஒரு ஸ்ட்ராட்டஜியோட படிக்கணும். வீக்லி பிளான் இருக்கு அப்படின்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். வாரம் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். எந்த எக்ஸ்கியூஸுமே இருக்கக்கூடாது. சின்ன சின்ன இதை வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணும். ரீல்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், இல்ல யாரு கூடயாவது உட்காந்து சேட் பண்றதா இருக்கட்டும், போன் பேசுறதா இருக்கட்டும், ஒரு 6 மாசம் ஸ்ட்ரிக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா நமக்கு இதுதான் நம்மளோட கோல் இதுதான் அப்படின்னு அதை கரெக்டா நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம ரீல்ஸ் பார்க்கலாம், என்னனாலும் பண்ணலாம், யாருமே கேட்க போறது இல்ல. நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை வந்து உருவாக்கணும். ஓகே. சோ அதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கறத விட இஷ்டப்பட்டு படிங்க. கொடுத்திருக்க எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வேற எங்கேயுமே எதுவுமே நீங்க தேட வேண்டாம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நம்ம ஆப்ல கொடுத்துருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லா சிலபஸுமே கொடுத்துருக்கோம். கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு கரண்ட் அஃபேர் கொடுத்தாச்சு. சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்சும் கொடுத்தாச்சு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். இன்னைக்கே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த நம்பரையும் சேவ் பண்ணிட்டு கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இமீடியட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சோ ஆஃபர் வந்து 9/5/2026 இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்க ஆரம்பிக்க போறாங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க. இல்ல வந்திருக்க எல்லா எக்ஸாமுமே அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா கரெக்டான சோர்ஸ் அவங்க கையில இல்ல அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்க கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரையும் உங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. சோ கரெக்டா இன்னொரு 3 hours தான் இருக்கு. சோ 12 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. இமீடியட்டா டீமுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. பாசிட்டிவா இருங்க. நம்மளை சுத்தி எவ்வளவுதான் நெகட்டிவ் பீப்புள் இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா. டாக்ஸிக் பீப்புள் நிறைய இருப்பாங்க சுத்தி. ஓகே. சோ அவன் அது பண்ணிடுவானா இது பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷத்தன்மையோட இருப்பாங்க. சோ அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து உங்களோட குறிக்கோள் என்னவோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஓகே. தேங்க்யூ.